தமிழ்நாடு முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் திருப்பணிகள் மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு லஞ்சம் பெறுவது குறித்து பொதுமக்கள் தகுந்த ஆதாரங்களுடன் தன் தனிப்பட்ட இமெயிலுக்கு புகார் அனுப்பலாம் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யுவராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் நடைபெறக்கூடிய முறைகேடுகள், சட்டவிரோதமாக பணம் பெறுதல், திருக்கோயில்கள் மற்றும் திருப்பணிகள், திருக்கோயில்களின் வேலை வாய்ப்பு போன்றவற்றிற்கு லஞ்சம் பெறுதல் போன்ற குற்றங்களை புகார்களாக தெரிவிப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் ரமேஷ் ஒரு மின்னஞ்சலை வெளியிட்டிருக்கின்றார். அந்த மின்னஞ்சலில் லஞ்சம் பெறுதல் போன்ற குற்றச்சாட்டுகளை பற்றி தன்னுடைய தனிப்பட்ட இந்த இமெயில் முகவரிக்கு தகுந்த விளக்கம் மற்றும் ஆதாரங்களுடன் புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்கலாம் எனவும், அவரும் அவருடைய அலுவலகம் மூலமாக நேரடியாக இந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவதாக தெரிவிப்பதாக இதில் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் கோயில்களில் திருப்பணிக்காகவோ அல்லது வேலை வாய்ப்பிற்காகவோ அல்லது முறைகேடுகளாகவோ குற்றச்சாட்டிற்காகவோ தகுந்த ஆதாரங்களுடன் இந்த மின்னஞ்சல் மூலமாக குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கலாம் என்று இது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மினிஸ்டர் HRNC TN-Government.in என்கின்ற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு தன்னுடைய தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்காக புகார் அளிக்கலாம் எனவும், அவரும் தன்னுடைய அலுவலகத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இந்த மின்னஞ்சலுக்கு வரக்கூடிய புகார்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் எனவும், தகுந்த புகார்கள் தகுந்த ஆதாரங்களுடன் தெரிவிக்கப்படும் பட்சத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் ரமேஷ் இந்த பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். யுவராஜ், விவரங்களுக்கு நன்றி.